Hi traders, this is Pivot Tamil, myself Balaji. Okay, so இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி வந்து February 12th என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக மார்னிங் என்ன இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸாவது கேப் அப் ஆகும், 50 to 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் மோர் தென் 100 பாயிண்ட்ஸுக்கு மாதிரி தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுது பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி வந்து கேப் அப்பே ஆச்சு. ஸோ அப்போவே வந்து நான் அப்போவே சொல்லுவேன், நான் சொல்கிற நியூஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஒரு 7:15 7:20 தான் சொல்கிறேன். பட் 9 மணிக்கு என்ன சுச்சுவேஷன் வேணால் மாறலான்ட்டு. பட் ஈவன் தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பாக காமிச்சாலும் ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. தென் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டு ஒரு ஏன்னா அடுத்தடுத்து டெய்லி சிபிஆர் இருக்குது, வீக்லி சிபிஆர் இருக்குது. தென் அதை பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னா. பட் ஆனால் சின்ஸ் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எக்ஸாக்ட்லி கேண்டில் அங்கே தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபாலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபால் ஆனால் கூட நான் சொன்னேன் மறுபடியும் அந்த மந்த்லி நான் ப்ரீ மார்க்கெட்டில் சொல்லிட்டு பண்ணி வேணால் எடுத்து பாருங்கள். மந்த்லி வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. தென் எகைன் ஒரு சப்போர்ட் எடுத்தது. தென் எகைன் சிபிஆரில் போச்சு பாருங்கள். எகைன் ஒரு அது வீக்லி அதாவது மந்த்லியை வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு. தென் எகைன் வந்து டெய்லி சிபிஆரில் போச்சு. அங்கே போய் எகைன் ரிஜெக்ட்டு. ஸோ அந்த மந்த்லியில் எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு உடஞ்சிருச்சு, ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. தென் மேற்கொண்டு அது கீழே வர ஆரம்பிச்சிச்சு. பட் இன்னமும் சஸ்டைனாக தான் இருக்குது. அவன் திரும்ப மேலே போக ட்ரை பண்ண கூட முடியலை. இது நிஃப்டியோட கண்டிஷன். பட் ஈவன் தோ நீங்கள் எல்லா மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்மளுக்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு செல்லிங் ஹெவியாக இருக்குது. நான் காலையில் சொல்லியிருந்தேன், எஃப்ஐஐஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவைஷன் படத்தில் வர மாதிரி உங்களை தெளிவு வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்குது போல இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்தது இன்றைக்கி. அவங்க கரெக்டாக பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் 100 பாயிண்ட் நான் மேலே போனதுக்கப்புறம் செல் அடிப்பான்னு பார்த்தா, பட் அவன் ஓப்பனிங்லேருந்தே செல்லு தான் ஃப்ரம் த மார்னிங்லேருந்து. அதனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தது கூட எல்லாமே என்னாச்சுன்னா அந்த மொமெண்டம் ட்ரிகர் ஆனால் கூட பட் அந்த டார்கெட்டுக்கு ஒரு சில டார்கெட் போச்ச ஒழிய பட் அடுத்தடுத்த லெவல்ஸ் போக முடியாமல் அடுத்ததுலேருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிச்சு. சின்ஸ் மார்னிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணது ஐடி ஸ்டாக் மட்டும்தான். ஓகேங்களா? ஈவன் எனர்ஜி செக்டரு, மெட்டல் செக்டர், எஃப்எம்சிஜிலாம் நல்லாவே வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கூட இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு. எனர்ஜி செக்டர்லாம் ஆல்மோஸ்ட் 940 பாயிண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே அவங்க ஃபாலோ ஆயிருந்து. எஃப்எம்சிஜியும் அப்படி தான். ஓகேங்களா? ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அவங்க ஃபாலோ ஆயிருந்து. தென் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நிஃப்டி வந்து ஒன் சைடாக தான் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுக்குது, தென் அகைன் ஃபால் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போத்த கண்டிஷன் படி ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஈவன் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம மட்டும் தான் நெகட்டிவாக இருக்குது. பட் நம்ம வந்து டேட்டாஸ் எஃப்ஐஐ டேட்டா வந்ததுக்கப்புறமே தான் டிஐ டேட்டா வந்தோன்னே தான் தெரியும். பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தா செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ் தான். ஸோ அதனால தான் மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. இது நிஃப்டியோட கண்டிஷன். தென் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸோட நிலவரம் என்னாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பாருங்கள், அதே தான். நான் காலையில் ஒரு லைன் போட்டிருந்தேன், இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் போகணும், ஈஸியான இருக்குன்னு. பட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் அதே போல் எக்ஸாக்ட்லி ரிஜெக்ட் ஆச்சு. தென் சின்ஸ் மார்னிங்லேருந்து வீக்லி சிபிஆரை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஒரு தடவை தான் ட்ரை பண்ணால் பிரேக் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் அப்படியே சல்லுன்னு கீழே உடச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ப்ரெஷர் இருக்கிறனால பேங்க் நிஃப்டி ஒரு கட்ட வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்காக விட் அவுட் பண்ணான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 980 பாயிண்ட்ஸ். ஈவன் காலையில் அது பாசிட்டிவாக இருந்தது, நெகட்டிவ் மட்டுமே 980 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. தென் எண்ட் ஆஃப் டேல அவன் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறானோ அதே டைமில் இவன் சப்போர்ட் எடுத்து ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ண தான் பார்த்தான். பட் ஆனால் முடியல. எண்ட் ஆஃப் டேல அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 750 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. இன்னமும் நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. ஈவன் ஒரு பெரிய ரெக்கவரி கூட கிடைக்கல. எண்ட் ஆஃப் டேல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆச்சான்னு கேட்டால் இன்னும் ஆகல. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். ஓகேப்பா, நம்ம இன்றைக்கி ஸ்டாக் சொல்லியிருந்தோம். அது ஈவன் தோ மார்க்கெட் சின்ஸ் ஃபஸ்ட் கேண்டிலேருந்து ஃபாலாக இருந்தால் கூட இதோட கண்டிஷன் என்ன இருக்குது, கொடுத்துருந்த ஸ்டாக்ஸு என்னவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிக்கு நான் ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் இங்கே தான் இருக்குது. பிரேக் பண்ணுச்சுன்னா டார்கெட்டுக்கு ஒன்று போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த டார்கெட் போகணும். பட் ஆனால் அது ஒரு டார்கெட் தான் போக முடியுது. ஏன்னா பொசிஷன் அந்த அதுக்குள்ள ஓவராலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட்டு ரீச் ஆகிருந்திருக்கு. அடுத்தது எல்டிஐஎம் சொல்லியிருந்தேன். எல்டிஐஎம் பாருங்கள், சின்ஸ் மார்னிங்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ சின்ஸ் மார்னிங்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா 69 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸு அது மேலே போயிருக்கு. ஓகேங்களா? 70 பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கொடுத்ததில் ஒரே ஒரு டார்கெட் மட்டும் தான் மிஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அவனுடைய ரீச் ஆகிருக்கான். பட் ஈவன் தோ அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பட் ஈவன் வந்து எல்டிஐஎம் வந்து அந்த இடத்துல நம்ம டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்கு. இது ரெண்டாவது ஸ்டாக்கு. மூணாவது என்னென்னு பார்த்தா டைட்டன் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டனோட கண்டிஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓஎஃப்எஸ்எஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் அவுட் ஆனான்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டிலிருந்தே அவன் மேலே போகவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் டச் தான் பண்ணான். தென் அதுக்கப்புறம் அது எகைன் ஃபால் தான் இருக்குது. ஆல்ரெடி நல்லா ரேலி ஆனதுனால
அவன் அழகாக என்ன இருக்கான், மார்க்கெட்டு ஒரு ஃபாலோ ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பேட்டர்ன் மாதிரி தான் அவன் கண்டினியூவாக ஃபாலோ ஆயிருக்கான். ஆல்ரெடி வந்து மார்க்கெட் எல்லாம் ஃபாலோ ஆனால. தென் அதே போல் டைட்டன் சொல்லியிருந்தேன். டைட்டனோட கண்டிஷன் பாருங்கள். டைட்டன் வந்து பாருங்கள் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த ஃபஸ்ட் கேண்டில் மட்டும் தான் போக முடிஞ்சது. ஃபஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டார்கெட் மட்டும் தான் அடிச்சது. தென் அதோட அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஈவன் அந்த ஃபஸ்ட் கேண்டில் கூட யாராவது ட்ரேட் போட்டிருந்தா அடுத்த லெவலுக்கு போகும்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் போகல. பட் ஆனால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிது. 20 பாயிண்ட்ஸ்னால் கூட நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ணியிருக்க முடியும். சடனாக அது வந்து ரிஜெக்ட் ஆனதுனால. ஓகேங்களா. தென் அடுத்தது இந்த பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலெக்ட்ரா, OLECTRA. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆல்மோஸ்ட் 6% பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. 6% மேலே போயிருந்தது. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அதோட கண்டினியூஷன் இருக்கும், அது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 3 லெவல் போட்டிருந்தேன். ஓகேங்களா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2069, 2087, 2105 போட்டிருந்தேன். ஆனால் 3 டார்கெட்டுமே அடிச்சிருச்சு. 3 டார்கெட்டுமே அடிச்சுட்டு தென் அந்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ஸ்லேயே டார்கெட் அடிச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் மொமெண்டம் டுவர்ட்ஸ் டவுன் சைடில் போயிடுச்சு. ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுனால இதுலேயும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எஃப்ஐ டேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா வச்சு தான் நம்ம மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்போதைக்கு என்ன இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்னதுனால 5000 கோடிக்கு வந்து விற்றுருந்தாங்க வியாழக்கிழமை. பட் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த லெவலுக்கே கொண்டு போய் வைக்கிறோம். பட் ஆனால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் பை பண்ணுறதுக்கு அவங்க விருப்பம் காமிக்கல. பட் ஆனால் இப்போ பாருங்கள் எகைன் நல்லா ஒரு செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம எதாக இருந்தால் சொல்ல முடியும். டேட்டா வரல இன்னும், வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்ப்போம். இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோடது. மறுபடியும் இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சுட்டோம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். நாளைக்கு அந்த மொமெண்டம் இன்னும் கண்டினியூ ஆக போதா இல்லை மேற்கொண்டு திரும்ப போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ஒரு சின்ன செல்லிங் தான். நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது அது பிகினிங்கில் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் மொமெண்டம் கொண்டு போய் திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்களா, இல்லை அதுக்கப்புறம் அந்த செல்லிங் என்ன கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமே நம்ம பார்த்து முடிவு சொல்ல முடியும். நன்றி நண்பர்களே. அதுவரை விடைபெறுவது உங்கள் PO தமிழ் பாலாஜி. நன்றி நண்பர்களே. நாளை காலை சந்திப்போம்.